தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தொழில் நிறுவனங்களின் அரங்குகள் முதலீட்டாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகின்றன. அதில் முக்கியமான அரங்குகள் என்ன? விரிவாக பார்க்கலாம். சென்னை நந்தம்பாக்கத்தில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த முதலீட்டாளர்கள், தொழில்துறையினர், மாணவர்கள் பங்கேற்றுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்று வருகிறது. மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் மாநாட்டில் பல்துறை நிறுவனங்களின் அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. உலக முதலீட்டாளர்களை கவரும் வகையில் தமிழகத்தின் முன்னணி தொழில் நிறுவனங்களின் உற்பத்தி பொருட்கள் கண்காட்சி அரங்குகளில் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக மோட்டார் வாகன உற்பத்தி நிறுவனங்களின் பைக்குகள், கார்கள் பார்வையாளர்களை கவர்கின்றன. மேலும் மின்னணு உதிரி பாகங்கள், மருத்துவத்துறை சார்ந்த தொழில்நுட்ப கருவிகள், ராணுவ மற்றும் பாதுகாப்பு துறைக்கான ஆயுதங்கள், பாதுகாப்பு உபகரணங்களின் உற்பத்தி பொருட்களுக்கான அரங்குகளும் இடம்பெற்றுள்ளன. இவைகள் மட்டுமின்றி உணவுத்துறை, ஜவுளித்துறையின் அரங்குகளும் உலக முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி மத்திய மாநில அரசு நிறுவனங்களின் உட்கட்டமைப்புகளின் மாதிரிகளும் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. அதன்படி மெட்ரோ ரயில் திட்டங்கள், துறைமுக திட்டங்களின் மாதிரிகளும் கண்காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பரந்தூரில் அமையவுள்ள பசுமை விமான நிலையத்தின் முப்பரிமாண மாதிரி பல்வேறு தரப்பினரையும் தன் பக்கம் ஈர்த்துள்ளது. அந்த மாதிரியில் விமான ஓடுதளம், விமான நிலைய கட்டணம், விமான நிலையம் செல்லும் மெட்ரோ ரயிலின் வழிகள் என அனைத்தும் இடம்பெற்றிருப்பது முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் உள்ளது. முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறும் நந்தம்பாக்கம் மட்டுமின்றி கிண்டி, சைதாப்பேட்டை விமான நிலையம் உட்பட 30 இடங்களில் அனைவரையும் வரவேற்கும் விதமாக கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறின. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார். தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 வரும் ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது.